சென்னையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் நாட்டினர் தமிழகம் வந்தது எதற்காக? டெல்லி போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த வேளையில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் அதிக அளவில் தங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. சென்னை அடுத்த மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சட்ட விரோதமாக தங்கியிருப்பதாக டெல்லி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து வந்த அதிகாரிகள் தமிழக போலீசாரின் உதவியுடன் சென்னையில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்ட விரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மாங்காடு அடுத்த குளப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் உரிய ஆவணங்களின்றி இந்த பகுதிகளில் தங்கி சாலை ஓரங்களில் பழைய பொருட்களை சேகரித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் வந்தது எப்படி? இவ்வளவு நாட்கள் எப்படி தங்கி இருந்தார்கள்? இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த நபர்கள் யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டவர்களில் பெண்கள், பெரியவர்கள் என அனைவரும் இருப்பதால் அவர்களின் முழு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் இங்கு தங்கியிருந்த நாட்களில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஏதேனும் உதவி புரிந்தார்களா அல்லது சதி செயலுக்காக சென்னை வந்தார்களா என பல்வேறு கோணங்களிலும் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மண்டபத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஒரே இடத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.